வணக்கம். இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இஸ்லாம் சமயம் என்பது ஒரு மிக தொன்மையான ஒரு சமயம், மிக ஆழமான சமயம். ஆன்மீகத்தினுடைய அழகிய வேர்களை உடைய ஒரு சமயம், அழகிய கொள்கைகள், மிகச்சிறந்த முறையில் மனிதன் வாழக்கூடிய பொன்மொழிகள், தத்துவங்கள் என பல்வேறு மகான்கள் இவைகளெல்லாம் இருக்கின்ற ஒரு அற்புதமான பெட்டகம்தான் இஸ்லாம். எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. உலகமெங்கிலும் நிறைய எனக்கு நண்பர்கள், மிக நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. இந்த ரமலான் நோன்பு அப்படிங்கிறது நான் ரொம்ப வியக்கிற ஒரு நோன்பு. என்ன காரணம்னா, கடவுளை நெருங்குவதற்கு பிரார்த்தனை ஒன்றுதான் மிகச்சிறந்த வழி அப்படிங்கிறத நானும் ரொம்ப ஆழமா நம்புறேன். கடவுள் வேற வேற வடிவங்களில் வேற வேற மதங்கள் வணங்கலாம். ஆனால் இறுதியாக எல்லா மதங்களும் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒன்று இறைவன் என்கின்ற அந்த மிகப்பெரிய சக்தியை. அந்த சக்தியை அடைவதற்கும் அந்த சக்தியின் மூலமாக சக்தியை பெறுவதற்கும் ஒரு மிகப்பெரிய உபாயம் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்கு அடுத்தபடியாக இறைவனுடைய அருளையோ பாதுகாப்பையோ பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய கைங்கரியம் விரதம். நான் ரமலான் நோன்பை பார்த்து வியக்கிற காரணம் என்னன்னா, நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் பார்க்கும்போது சராசரியா 8 மணி நேர பணியில் இருப்பாங்க. காலையில ஆரம்பிச்சு அந்த பணியில எப்பவுமே இருப்பாங்க. ஆனா அந்த எச்சில் கூட விழுங்காமல் நாளொன்றுக்கு 5 முறை தொழுது அந்த விரதத்தை அவர்கள் அவ்வளவு ஆழமாக இடைவிடாமல் கடைபிடிக்கின்ற அந்த தீவிர பக்தி தன்மை பார்க்கும்போதுதான் அந்த ஆச்சரியம், வியப்பும் ஏற்படுது. ஒரு உண்மையான இஸ்லாமியன் உறுதியான இந்த 30 நாள் விரதத்தை இருந்து இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சமும் மாறாமல் அந்த அழுத்தமான பற்றுதலோடு அவர்கள் அந்த விரதத்தை மேற்கொள்ளுகிற அந்த குணம் மிகச்சிறந்த குணம். எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க இல்ல, அதுல அவங்களும் இந்த விரதத்தை இருந்தாங்க. நான் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால சந்திச்சேன். அவர் ஒரு பெண். அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க ஏன் இந்த விரதம் இருக்கீங்க? இல்ல எனக்கு நிறைய இஸ்லாம் நண்பர்கள் இருக்காங்க, அதனால அவங்க கூட பழகி பழகி எனக்கு இந்த விரதம் இருக்குன்னு தோணுச்சு, நான் இருந்தேன். ஐயோ, நீங்க இந்த விரதம் இருக்கீங்க, அதனால ரொம்ப நேரம் வேலை செய்யணும்னா நீங்க கிளம்புங்க அப்படி சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்லோட எனக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கு, பேசாம இப்படியே கடைபிடிக்கலான்னு பாக்குறேன், ரொம்ப உடல்ல ரொம்ப ஒரு சக்தி கூடுன மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அதுல என்ன புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இறைவனை ரொம்ப ஆழமா நம்பி அந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது அந்த பசி உணர்வு என்பது மறைந்து அந்த பசியே ஒரு சக்தியாக மாறிவிடுகிறது. அதனாலதான் அவங்களால அதை திடமா அந்த விரதத்தை மேற்கொள்ள முடியுது. எல்லாமே மனம்தானே உறுதி. அதனால அந்த மன உறுதியை வலிமைப்படுத்துகிற, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற ஒரு தத்துவமாகத்தான் இந்த ரமலான் நோன்பை நான் பார்க்கிறேன். எனக்கு நிறைய முதலே சொன்ன மாதிரி இஸ்லாமிய நண்பர்கள், அதுல குறிப்பிடத்தக்க ஒரு நண்பரை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஒரு நண்பர் அப்படிங்கறத விட என்னுடைய வாசகராக அறிமுகமாகி ரசிகராக இருந்து என்னுடைய குடும்பத்துல ஒருத்தராகவே மாறிவிட்ட ஒரு நண்பர், மீரா ஷா அப்படின்னு அவருடைய பேர். திருநெல்வேலிக்காரர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருட பழக்கம். தொலைபேசியில் என்னுடைய பாடல்களை பத்தி எல்லாம் சொல்லுவாரு, ரொம்ப அன்போட பேசிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப தீவிரமான வாசகர் ஆனாரு. அப்புறம் குடும்பத்திலே ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற அளவிற்கு எங்களோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு இஸ்லாமியர் தான். ஆனா அவர்கிட்ட இன்னொரு பெரிய விஷயம்னா, என்னுடைய பிறந்த நாள் அன்று திருநெல்வேலி பக்கத்துல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் எனக்காக பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அங்கிருந்து பிரசாதம் வாங்கி எனக்கு போஸ்ட்ல அனுப்புவார். இந்த வருடம் வரைக்கும் செஞ்சுட்டே இருக்காரு. இது எனக்கு பெரிய விஷயமா பட்டது. அங்க கடவுள் அப்படிங்கறதையும் தாண்டி ஒருத்தருடைய நட்பு எவ்வளவு பெருசா உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப வியப்பு மேலிடும். அதே மாதிரி ஒரு துபாயில் ஒரு நண்பர் இருக்கார், அன்சாரி அப்படின்னு அவருடைய பேரு. அவரும் இதே போலதான், மிக ஆழமான நட்பு. அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் என்னன்னா, நிறைய தொல்பொருட்களை கண்டெடுத்து அதை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான மனிதர். ஒரு கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு சார்ந்த நாணயங்கள், அந்த மாதிரி ரொம்ப தொன்மையான சில விஷயங்கள் எல்லாம் அவர் அற்புதமா எடுத்திருப்பார். எனக்கு ரொம்ப அதிகமா இந்த வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் நான் அடிக்கடி படிக்கிறதும் பேசுறதும் உண்டு என்னுடைய நண்பர்கள் மத்தியில. அதனால அவர் எது புது விஷயம் கிடைத்தாலும் அதை எனக்கு கொண்டு வந்து காமிச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். அவர் சமீபத்துல எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தார்.
விலை அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல விலை போகும். அந்த அளவுக்கு ஒரு 8ஆம் நூற்றாண்டு காலத்து ஒரு காண்டாமிருகத்தினுடைய கொம்பில் செய்த ஒரு கத்தி. அந்த கத்தியில் நான் பார்த்ததும் அவருடைய அதீதமான, அது எங்கேயாவது ஒரு இடத்துல கண்காட்சியிலேயோ இல்லை ஒரு இடத்துல விற்பனை செய்தாலோ பல ரூபாய் அவர் கிடைக்கும். அதையெல்லாம் கடந்து அவர் தனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான ஒரு பொருளை கொண்டு வந்து ஒரு நண்பர் அப்படிங்கிற முறையில் எனக்கு கொடுத்ததுங்க. அந்த அன்பளிப்புல வெளிப்பட்ட அந்த அன்பு. அதே மாதிரி நான் பல வெளிநாடுகளுக்கு செல்ல, நிறைய நிகழ்ச்சிகளுக்கு செல்ல நேரிடும். மலேசியாவாகட்டும், துபாய் ஆகட்டும், அதான் நிறைய நாடுகளுக்கு போவேன். அப்ப போகும்போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய நண்பர்கள், அங்க அவங்களுடைய இல்லங்களுக்கு, துபாயிலெல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நிறைய பேர் அவங்கவுங்க வீடுகளுக்கு விருந்துகளுக்கு கூப்பிட்டது. அது அவங்க துபாயில குறிப்பா அவங்களுடைய பெரிய பண்பா நான் பார்த்த விஷயம், அவங்களுடைய உபசரிப்பும் விருந்தோம்பலும் தான் என்ன பெரிய அளவுல சிலிர்க்க வச்சது. அவ்வளவு ஒரு அன்போட உபசரிச்சு ரொம்ப வறந்திருக்கவங்க வந்து அவங்க குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற அளவிற்கு அவங்க வந்து என்னகிட்ட நேசிச்சு பழகினது எல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். அதே மாதிரி அண்ணா சாலையில் இருக்கிற மக்கா மஸ்ஜித், அங்க வந்து அடிக்கடி போவேன். குறிப்பா என்னை போல கலை உலகத்தை சார்ந்தாங்க, திரையுலகத்தை சார்ந்த நிறைய பேர் அங்க போவாங்க. என்ன காரணம்னா அங்க போய் அந்த பிரார்த்தனை முன்வைக்கும் போது அது உடனடியாக செயல் வடிவம் கிடைக்குது அப்படின்னு நானும் உணர்ந்திருக்கேன். அதனால அங்கேயும் இப்ப என்னுடைய படம் ஆரம்பிச்ச பிறகு, நடிக்கிற படம் ஆரம்பிச்ச பிறகு நான் போயிட்டு வந்தேன். ஸோ நிறைவு தருவாயில மீண்டும் அங்க போய் அந்த பிரார்த்தனை திரும்பி செய்யணும். இப்படி வந்து நிறைய இஸ்லாத்தோடும் சரி, இஸ்லாமிய நண்பர்களோடும் சரி என்னுடைய நெருக்கமான தொடர்புகள், பழக்கங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். இயக்குனர் அமீர் அவர்களுடைய நண்பரும் என்னுடைய நண்பருமாக இருக்கிற சுப்பிரமணிய சிவா என்ற ஒரு இயக்குனர், திருடா திருடி படம்லாம் எடுத்த டைரக்டர், அவரும் இந்த விரதத்தை மேற்கொள்றவர் தான். ஆனா இயக்குனர் அமீர் இஸ்லாமிய நண்பர் அப்படிங்கறதால அவர் கூடவே இருப்பார். இவரும் அந்த விரதம், ரமலான் நோன்பு விரதம் இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு நிறைய இஸ்லாமியம் பற்றிய நிறைய தகவல்களை எனக்கு அவர் தான் சொன்னார். நிறைய புத்தகங்கள் படிப்பேன். நல்ல படிப்பாளி அவர். குரானை தமிழ்ல வாசிச்சது, நிறைய தகவல்களை வந்து எனக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார். நிறைய விஷயங்கள் அவர் மூலமா நான் இஸ்லாத்தில் ரொம்ப அற்புதமான தகவல்கள் எல்லாம் நான் படிக்க நேர்ந்தது. அதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அதே போல எனக்கு கோயம்புத்தூர்ல எனக்கு நண்பர் இருந்தார், பிரபுராஜ் அப்படின்னு பேர். அவர் வந்து கிறிஸ்துவர். அவர் வந்து இப்ப போர்ச்சுகல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா போர்ச்சுகல்ல வேலை செஞ்சாலும் அங்க என்ன பண்ணாருன்னா, குரானை வந்து ஆங்கிலத்துல, மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கிலத்துல அவர் அதை படிச்சு நல்ல தேர்ச்சி அடைஞ்சிட்டார். ஒரு இஸ்லாமியருக்கு சமமா அவரும் அந்த குரான்ல வந்து நிறைய தத்துவங்களை படிச்சு அதை அழகா பின்பற்ற ஆரம்பிச்சார். அவர் மூலமாகவும் நாங்க அடிக்கடி ஸ்கைப்ல நம்முடைய குறுந்தகவல் மூலமாக இப்படிப்பட்ட நல்ல தகவல்களை பரிமாறிக்குவோம். மொத்தமாவே வந்து நான் பார்க்கும்போது இந்த இஸ்லாம் நோன்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனை மிக நேர்மையான மனிதனாக செதுக்குகின்ற ஒரு பண்டிகை இந்த திருநாள். ஆக இந்த திருநாள் அன்று இந்த திருநாளை நோக்கி தங்களுடைய பிரார்த்தனைகளையும் தங்களுடைய வலிமையான விரதத்தையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் என் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் எல்லார் சார்பிலையும் நான் பரிமாறிக்கிறேன். ஒரு நெஞ்சுரத்தோடு தெளிவான ஒரு பொன்னுலக வாழ்க்கையைத்தான் குரான் போதிக்கிறது, இஸ்லாம் போதிக்கிறது. அந்த போதனையினுடைய அடிப்படையில் ஒரு நட்பு ரீதியான ஒரு உலகத்தை தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த நட்பின் கையோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.